முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனலில் நான் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழில் எல்லா நியூஸையும் நிறுத்திடுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழோடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசியில் போட போகிறேன். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட மணி இந்த பேங்கை பற்றி ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதுல தான் இதுக்கப்புறம் வீடியோ நிறைய வரும். ஸோ இதுல படிப்படியாக குறைஞ்சிரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செத் ராலின்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ வாரம் ரா எபிசோட்ல ஸோ ரா அண்ட் ஸ்மாக் டவுன் லைவ்ல என்னென்னலாம் நடக்க போகுது, இது வரைக்கும் என்னென்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரா எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ ரிட்டர்ன் ஆகி ஸோ பிராக் லெஸ்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிப்ளை பண்ண போறாரு. ஸோ பிராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா செத் ராலின்ஸை பிராக் லெஸ்னர் ஒரு 6 FI போட்டு போனாரு. சோ அத பத்தி செத் ராலின்ஸ் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இது அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. செத் ராலின்ஸ்க்கு இன்ஜூரி அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ WWE கூட ஒரு இன்ஜூரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவர் இந்த வாரம் ரா எபிசோடுக்கு வர போறாரு. சோ வந்ததோட சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மனோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். இல்ல பிராக் லெஸ்னருக்கும் நம்ம செத் ராலின்ஸ்க்கும் கூட ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் வின்ஸ் மெக்மேன் ஃபேமிலிக்கும் பேக்கே லிஞ்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டு இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரா எபிசோட்ல நடத்த போறாங்க. சோ வின்ஸ் மெக்மேனோட டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பேக்கே லிஞ்ச் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போன வாரம் ரா எபிசோட்ல பேக்கே லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டெஃபனி மெக்மேன் அடிச்சாங்க, ஸ்மாக் டவுன் லைவ்ல ட்ரிபிள் எச் அடிச்சாங்க. சோ இந்த வாரம் ரா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கே லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வின்ஸ் மெக்மேன் அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். சோ எதுக்காக பேக்கே லிஞ்ச் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேக்கே லிஞ்ச் சோ ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்க ரோண்டா ரோசியை வின் பண்ண போறது மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷனே ஆயிருக்கு. சோ ரோண்டா ரோசியை நம்ம பேக்கே லிஞ்ச் வின் பண்ணணும்னா சோ அவங்கள வேற லெவல் ஒரு பயங்கரமா காமிக்கணும். சோ அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. சோ வின்ஸ் மெக்மேன் ஃபேமிலிக்கே பயப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா ஸ்மாக் டவுன் லைவ்ல சோ ஒரு பயங்கரமான மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ எலிமினேஷன் சேம்பர்ல கலந்துக்க போற 6 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் காட்லெட் மேட்ச் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க தோத்ததுக்கு அப்புறம் சோ ஒருத்தவங்களா வருவாங்க. சோ காட்லெட் மேட்ச்னா என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ அதுல 6 பேர் கலந்துக்க போறாங்க. AJ Styles வெர்சஸ் டேனியல் பிராயன் வெர்சஸ் முஸ்தபா அலி வெர்சஸ் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் சமோவா ஜோ வெர்சஸ் ஜெஃப் ஹார்டி. சோ மொத்தமா 6 பேரும் காட்லெட் மேட்ச்ல இருக்க போறாங்க. சோ இதுல யார் வின் பண்ண போறாங்களோ சோ அவங்க எலிமினேஷன் சேம்பர்ல பெருசா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இந்த காட்லெட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே சமயம் ரால வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு. பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சோ வின்ஸ் மெக்மேன் ஃபேமிலியோட சோ ஒரு செக்மெண்ட் பண்ண போறாங்க. சோ இது ரெண்டுத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய சோ அதர் சேனலான ரெஸ்லிங் கிரேசி இருக்கு. அதுல தான் ரெகுலரா வீடியோ போட்டு இருக்கேன். சோ அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. என்னோட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Twitter, Instagramல பேஜ் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.